மக்களே, ஆடியன்ஸ் போல்ல ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க பிக் பாஸ் டீம். என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எந்த போட்டியாளருக்கு ரெட் கார்பெட் அதாவது சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 போட்டியாளருடைய பேரை வந்து கொடுத்துட்டு பிக் பாஸ் டீம் வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டதன் அடிப்படையில் யாருக்கு வந்து அதிகமான ஓட்டுகள் வந்து வந்திருந்தது, யாருக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாக்லீனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜாக்லீனை செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா சிவப்பு கம்பள வரவேற்பு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஜாக்லினுக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் ஆசைப்பட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜாக்லின் வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே இந்த ஒரு விஷயத்த பிக் பாஸ் சைட்லேருந்து சொல்லும்போது இதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்கன்ற விட அவங்களுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா, அடடடா நம்மளை முடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு அவங்களோட முகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா ஜாக்லினுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதாவது ரெட் கார்பெட் வரவேற்பு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து வந்த உடனே அவங்களோட மைண்ட் செட் வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னா ஜூலி சீசனுக்கு வந்து போயிடுச்சு. ஜூலி, ஓவியா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கார்பெட் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுப்பாங்க. ஜூலி பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த ரெட் கார்பெட் போட்டு தான் வந்து வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி ஓவியாவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து ஓவியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜூலியை வந்து அந்த ரெட் கார்பெட் மேலே உட்கார வச்சு போட்டு இழுத்து உருட்டி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து கொடுத்ததுனால ஜாக்லினோட மைண்ட் செட் வந்து என்னவா ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சீசனில் வந்து ரொம்ப வந்து ஒரு மட்டமான கேவலமான ஒரு பிளேயராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா ஜூலி. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்மளும் இந்த சீசனில் ரொம்பவே மட்டமான கேவலமான மோசமான அடிபட்டமான ஒரு பிளேயராக வந்து நம்ம வந்து இருக்குமோ, அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வந்திருக்கு. இவங்களோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எக்கச்சக்க நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து வெளியில் இருக்கும் போல், அதனால தான் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபீல் பண்ணி வந்து அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து இருக்கும்போது முத்து வந்து பேசுகிறாரு ஜாக்லின் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ ஏன் வந்து அந்த மாதிரி வந்து நினைக்கிற, நீ வந்து அப்படி வந்து நினைக்காத, ஒருவேளை எனக்கு வந்து இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க நான் இந்த மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது நெகட்டிவாக நீ வந்து பார்க்காத, இதை வந்து பாசிட்டிவாக வந்து அப்ரோச் பண்ணு, மக்கள் வந்து பாசத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் அதை விட்டுப்பட்டு வந்து உனக்கு வந்து இந்த மாதிரியான வெளியில் ஒரு கெட்ட பேர் இருக்கும், நெகட்டிவான விமர்சனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர்கள் வந்து ஒரு நல்லா அட்வைஸ் பண்ண அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஐ திங்க் ஜாக்லினுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மஞ்சரி கூட வந்து சண்டை இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க கூட அன்ஷிதா கூட பார்த்தீங்கன்னா சண்டை இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் கூட வந்து அவங்க வந்து கிளாஷ் ஆகும்போது அந்த ரெட் கார்பெட் அந்த சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படின்ற இந்த விஷயங்கள் வந்து வரும்போது, ஸோ அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு சண்டை வருமோ அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சிவப்பு கம்பள அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சாச்சனா இருக்கும்போது வந்து கொடுத்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சாச்சனாவை வச்சுக்கிட்டு சாச்சனாவுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு தெரிஞ்சு யாரை விட்டுருந்தாலுமே சாச்சனா வந்து கிழிச்சு எடுத்திருக்கோம். சாச்சனா விட்டு அன்ஷிதா விட்டு வச்சுருக்கோம். வேறு லெவலில் இருந்திருக்கும். சாச்சனாவை வந்து ரெட் கார்பெட் மேலே வந்து உட்கார வச்சு அன்ஷிதாவை போட்டு இழுக்கு விட்டுருந்தா செம்ம மாசாக இருந்திருக்கும். பட் வந்து சாச்சனா வந்து எவிக்ஷன் பண்ணி வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஜாக்லின் வந்து பெருசாக இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து கிடையாது. அதேமாதிரி அவங்க வந்து ஒரு வில்லி ரேஞ்சுக்கெலாம் வந்து யாரும் வந்து பார்க்கல. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஒரு வேளை வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னா யாராக இருந்தாலும் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. பட் அவங்க வந்து யாரும் செய்யவும் மாட்டாங்க. அவங்க செய்கிற இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க.